கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 85:4 எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். சில ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்க தேசத்திலே ஒரு பயங்கர ரயில் விபத்து நடந்தது. பிரயாணிகள் ரயில் தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்தது. விரைவு சரக்கு ரயில் தண்டவாளத்தில் அங்கு வந்து சேர வேண்டும். தூரத்தில் வந்து கொண்டிருந்த ரயிலுக்கு கொடி அசைத்து நிறுத்துமாறு வலியுறுத்தப்பட்டது. கொடி அசைக்கப்பட்டும் சரக்கு ரயில் பிரயாணிகள் ரயிலின் மீது மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தியது. வழக்கில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் ஏன் நிறுத்தவில்லை என கேட்டதற்கு ஓட்டுநர் கூறிய பதில் என்ன தெரியுமா? கொடியின் நிறம் சிவப்பாக இருந்தால் நிறுத்தியிருப்பேன். ஆனால் காண்பிக்கப்பட்டது பழுப்பு கலந்த வெளிர் மஞ்சள் நிற கொடி. எனவே மெதுவாக வரவேண்டும் என்று தவறுதலாக என் கடமையை செய்தேன் என்று அழுதாராம். கொடியின் கலர் சிவப்பு தான், ஆனால் காலப்போக்கில் சிவப்பு வண்ணம் வெளுத்துவிட்டது. இதுபோல நமது கிறிஸ்தவ வாழ்க்கையும் மங்கி போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதம் எழுப்புதலுக்காகவே எழுதப்பட்டது. இந்த சங்கீதத்தில் எழுப்புதலின் சங்கீதம் என்பது கிறிஸ்துவை அறிந்த இரட்சிக்கப்பட்ட மக்களின் பரிதாப நிலையை இதில் 3 வசனங்கள் தெரிவிக்கிறது. நம்முடைய சிறையிருப்பை திருப்பினவரிடம் திரும்புவோம். நம்முடைய பிரச்சனைகளை பெரிதாக பார்க்கும். நம் பிரச்சனைகளை காட்டிலும் பெரிய தேவன் நமக்கு உண்டு என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. நம்முடைய சிறையிருப்பை திருப்பியவர் நமக்கு மன்னிப்பையும் அருளினார். ஆவிக்குரிய அனல் குறையாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்ய வேண்டும். தென்கொரியாவில் எல்லா மக்களும் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். மக்கள் கூட்டமாக ஜெபித்தார்கள். அதனால் என்ன செய்யப்பட்டது? தென்கொரியாவில் எழுப்புதல் உண்டாயிற்று. தேசத்தில் அமைதல் உண்டாயிற்று. நாமும் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கும்போது எழுப்புதல் அக்கினி தேசமெங்கும் பரவும். சிறிய தீப்புரி பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல எழுப்புதல் நம்மிலிருந்து இந்திய தேசம் முழுவதும் புறப்பட்டு பரவ வேண்டும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். அப்போது எல்லா மக்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? இரட்சிப்பின் வழியிலே நடத்துவார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான கர்த்தாவே, நாங்கள் உம்மை விட்டு வழி விலகி விழுந்து போகாமல் விசுவாச வாழ்க்கையில் நிலைத்து நிற்க எங்களுக்கு பலன் தாருங்க. எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்க. எல்லாரிடமும் உம்முடைய அன்பை பற்றி சொல்லவும், திறப்பிலே நின்று ஜெபிக்கவும், ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய கிருபையை எங்களுக்கு தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ.